பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் என்று சற்று நேரம் தியானிப்போம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 2 கொஸ்டினை கேட்குறார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்வா? நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறோம். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறோம். இன்னும் பார்க்க போனால் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா என்று கொஸ்டினாக கேட்டுக்கார். நாம் பிற்கிற அப்பம், நாம் ஒவ்வொரு டைமும் நாம் சபையில் திருவிருந்து எடுக்கிறோம். உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று சொல்லி அந்த பிற்கப்பட்ட அப்பத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த அப்பம் நாம் ஆண்டோடைய சரீரம் பிற்கப்பட்டது. நாமெல்லாம் அந்த சரீரத்தின் இயேசு கிறிஸ்து சரீரத்தின் அவயங்கள். நாம் ஒவ்வொருவரும் அவயங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆமென். பாருங்க, சபையில் அந்த அப்பத்தை தான் இப்போ மாடர்னாக அப்படியே ரவுண்டு ஷேப்பில் அப்படி செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. சொல்லப்போனால் அப்பங்கிறது ஒரு முழுமையான ஒரு அப்பத்தை பிட்டு அந்த சபையில் உள்ள எல்லாருக்கும் அது கொடுக்கப்படணும். ஒரே அப்பம். அந்த அப்பத்தில் எல்லாருக்கும் பங்கு உண்டு. அந்த அப்பம் என்றால் ஆண்டோடைய திரு சரீரம். அந்த சரீரம் நிலத்தை உழுவது போல உழப்பட்டது. அந்த சரீரத்தில் அவர் 5 காயங்கள் மட்டும் கிடையாது. உச்சந்தலை முதல் உள்ளம் பாத வரைக்கும் ரத்தம் சொட்ட ஃபுல்லாக நிலத்தை உழுவது போல. ஒரு நிலம் உழப்பட்டால் எப்படி இருக்கும்? அவர் அழகே இல்லாதவராக, அழகை இழந்தவராக, முழுவதுமாக இரத்த ஆறுகள் சரீரத்திலிருந்து ஓடி வலிக்கிறது. பிற்கப்பட்ட அப்படியே அந்த சாட்டைகளால் அடிக்கும்போது முள் ஹூக்கு, அந்த சாட்டையோட எட்ஜில் முள் கம்பி கொக்கி மாதிரி அதை கனெக்ட் பண்ணிச்சு அடித்து ஒரு இழுத்த 1/2 கிலோ சதையை பிச்சுக்கிட்டு வரும். பாருங்கள், அது நினைக்கும் போதே உடம்பு சிலுக்குது. அப்போ அடித்து பிக்கும்போது என்ன ஒரு வலி வேதனை இருக்கும். அந்த பிற்கப்பட்ட சரீரம், உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்ட அந்த சரீரம் தான் அப்பம். நம்ம திருச்சபையில் ஒரு அடையாளமாகத்தான் அதை சொல்லி அப்பத்தை ஒரு ரவுண்டு ஷேப்பில் சின்னதாக மாடர்னாக இப்போ கொடுக்குறாங்கன்னா நாம் அதை பார்க்கக்கூடாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் பிற்கப்பட்டார். அந்த சரீரம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். அந்த பிற்கப்பட்ட சரீரத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு திருவிருந்தில் கொடுக்கப்படுகிறது என்று உணர்ந்து நாம் எடுக்கணும். நாம் ஒவ்வொருவரும் அந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை நாம் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. ஆம், உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினது உங்களுக்காகவும் எனக்காகவும். பாருங்க, அந்த சரீரம் ரத்தம், அந்த இரத்தத்தில் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நம்மளை எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்த நம்மளை, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக விலைக்கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அந்த இரத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள். நாம் இரத்தத்தில் ஐக்கியப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே அப்பம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால்
அநேகரான நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆமென். அநேகரான நாமும் நாம் திருச்சபையில் வரும்போது உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவர் இல்லை, சின்னவர் இல்லை, பெரியவர் இல்லை, பெண்கள் இல்லை, ஆண்கள் இல்லை, வயதானவர்கள் இல்லை, சிறு பிள்ளைகள், அப்படி எந்த பாகுபாடு வேறுபாடு எதுவும் கிடையாது. எல்லாம் நாம் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்பமாகிய அந்த சரீரத்தில் ஒன்றாக ஐக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் ஏவுதலின்படி எழுதப்பட்ட வார்த்தைகள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்குள்ள எந்த வேறுபாடுகளோ பாகுபாடுகளோ இருக்கக்கூடாது. இது ஒரு ஆண்டவர் துளியும் இதை அனுமதிப்பது கிடையாது. நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஐக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதையே விரும்புகிறார். நாம் ஒரு விஷயம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் எந்த விதத்திலேயாவது நாம் பிரிவினை பார்க்கிறோமா? சபைக்குள்ளே பிரிவினைகளை பார்க்கிறோமா? மாறுபாடான சிந்தைகளை நாம் நினைக்கிறோமா? அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா? நாம் சற்று நேரம் தியானிப்போம். ஆண்டவரே, என்னில் ஏதாவது பிரிவினை இருக்கும் என்றால், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் சிந்தையில் அப்படிப்பட்ட எண்ணத்துக்கே நான் இடம் கொடுக்காதபடி என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் உமக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய சரீரத்தில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரையும் வேறுபடுத்தி பார்க்காதபடி, யாரையும் பாகுபாடு பார்க்காதபடி, ஆண்டவரே, ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உடைய ரத்தத்திலே நாங்கள் ஐக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களை அப்படியாக ஒரே சரீரமாக, அப்பா, உங்களுடைய அப்பத்தை ஒரே அப்பத்திலே நாங்கள் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், ஆண்டவரே, உடைய சரீரத்திலே நாங்கள் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே உணர்ந்து முழுவதுமாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் வல்லவர், சர்வ வல்லவர், அதிசயமானவர். ஆண்டவரே, மகிமையின் தேவன், கிருபையின் தேவன், சர்வ வல்ல தேவனே, நன்றியோடு முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி தகப்பன். இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் திட்டம் தெளிவாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி அப்பா. அந்த 2026 வருஷத்தின் பிப்ரவரி மாதமாகிய 2வது மாதத்தின் ஆண்டவரே, அப்பா, 17ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவோட ஆண்டவரே இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது என்பதே ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, அல்லேலூயா. நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் விளக்குகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திலே, உம்முடைய அப்பத்திலே நாங்கள் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் ஆண்டவரே, இந்த ஒரே அப்பமும் நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சரீரமாக ஆண்டவரே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்க, சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறோம். நன்றி தகப்பனே. எங்கப்பட்ட வேறுபாடு இல்லை, பாகுபாடு இல்லை ஆண்டவரே. அப்பா, ஏழை ஆண்டவரே, பணக்காரன் ஏழை, பணக்காரன், சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்டவரே, பெண்கள் ஆண்கள், ஆண்டவரே, அப்போ முதியவர்கள், ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, தாழ்மையுள்ள எந்த பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் நாங்கள் ஒவ்வொரு இணைக்கப்பட்டிருக்கிறோம். உடைய ரத்தத்தில் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை, பாகுபாடு இல்லை. ஆண்டவரே, நீர் அந்த அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, இதை வலியுறுத்துவதற்காகவே அப்பா, ஸ்தோத்திர வசனத்தின் மூலம் எங்களை வெளிப்படுத்துகிறேன். நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்க அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லேலூயா அப்பா வெளியேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் திருச்சபையை குலைக்க செய்கிற அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்களே ஆண்டவரே, அப்பா, நீங்களே அப்பா ஆலயம் என்று சொல்லிக்கிறீர் ஆண்டவரே. எங்களை திருச்சபையா நீர் பாவிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த திருச்சபையை களங்கம் பண்ணுகிற சிந்தைகளை குழப்பத்தை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகளை, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா.
அப்பா உம்முடைய சரீரத்தில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், உம்முடைய ரத்தத்தில் நாங்கள் ஒவ்வொரு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நாங்கள் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அந்த ஒரே அப்பம் போல ஆண்டவரே நாங்கள் ஒரே கிறிஸ்துவின் உம்முடைய ஒரே சரீரத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று ஆண்டவரே ஆழமான வெளிப்பாடை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா சபையில கூடி வருகிற எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்குள்ள எந்த ஒரு ஆண்டவரே அல்லேலூயா மன வேற்றுமைகளோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அல்லேலூயா முறுமுறுப்புகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுவும் வராதபடி நாங்கள் ஒரே ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை குலைப்பதற்கே பிசாசோட திட்டமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த ஐக்கியத்தை குலைக்க செய்கிற எல்லா சத்துருவின் கிரிகளை அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டின் துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரத்தை வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கைட்டுச்சுக்கிற எல்லா வேலையும் உடைய கரம் கொண்டு வந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செவக்காய் ஸ்தோத்திரம் எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம். நாம ஒன்றே மகிமை படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.